வேதத்தில் வாசிக்கிறோம், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசுவை தெரியும்னு சொல்லி முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தார். ஆனால் பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி அவரை மறுதலித்து பின்வாங்கினார். ஆனால் 2 பேருக்குமே கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை சரியாக பேதுரு பயன்படுத்தி கொண்டார். அது என்ன அப்படின்னா, தேவனோடு ஒப்புரவாகி மன்றாடி தான் செஞ்ச தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். கர்த்தர் கிருபையாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் யூதாஸ் தான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகல, தன் மனசாட்சியில் குத்துண்டவராய் அகால மரணத்தை தேடிக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கப்படாத எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. கேளுங்க, கர்த்தர் கிருபையாக மன்னிப்பார். ஆமென்.